ஏசாயா 29வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம், நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். நீங்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு தேவன் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயம் நடக்க வேண்டும். என்னுடைய ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்க வேண்டும். என்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டருளி எனக்கு இறங்க வேண்டும் என்று எத்தனை நாட்கள் நீங்கள் காத்திருப்பீர்கள்? எத்தனை நாட்கள் அழுது ஜெபித்திருப்பீர்கள்? எத்தனை நாட்கள் தேவனுடைய சமூகத்திலே நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட நீங்கள் கேட்ட காரியங்கள் அநேகம் உண்டு. இந்த நாளிலும் கூட நான் வாசித்ததான இந்த வசனத்தின் மூலமாய் நீங்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு, நீங்கள் பிரமிக்கத்தக்க அளவிற்கு உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் எந்தெந்த காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்தெந்த காரியம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, தேவனுடைய சமூகத்திலே நம்பிக்கையோடு கூட விடாமுயற்சியோடு கூட ஆண்டவர் மேல ஒரு விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அதிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார்.